இப்பொழுது தவத்திரு சித்தயோகி பிரம்மஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிகள் அவர்களை அருள் உரை வழங்க அழைக்கின்றேன். ஓம் ஓம் சாமியே சரணமையப்பா. எல்லாம் வல்ல ஏகநாயகன் ஏகாந்த வாசன் ஓம்கார பிரியன் சுவாமி ஐயப்பனுடைய தெய்வீகமான திவ்ய சைத்தன்யத்தாலும் சாணியத்தாலும் இங்கெல்லாம் இந்த தெய்வீகமான சூழலிலே நாம் எல்லாம் கலந்து உரையாடி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு வாய்ப்பு. இந்த விழா அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய 81 ஆண்டுகள் நிறைவு பெற்றதா சொன்னாங்க. அதிலையும் சென்னை மாவட்ட இந்த மண்டலம் 38வது ஆண்டு விழாவிலே சந்திக்கிற ஒரு மகத்தான சத்தியத்தில் நடைபோட்டிருக்கிறது. அதற்கும் எல்லாம் வல்ல ஏக ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய ஆசிகளும் கூட. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஐயா விஜயகுமார் அவங்களுக்கும், தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்க அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஸ்வநாதன் ஐயா அவங்களுக்கும், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஐயா ஐயப்பன் ஐயா அவங்களுக்கும், தமிழ்நாடு மட்டுமில்லை நமக்கு பக்கத்தில் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய தெலுங்கானா ஆந்திராவுடைய மாநில தலைவர் மோகன்ராவ் ஐயா அவங்களுக்கும், கர்நாடகா மாநிலத்தினுடைய மாநில தலைவர் ஐயா ரமேஷ் ஐயா அவங்களுக்கும், மற்றும் இதனுடைய தமிழ் மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய என்னை எல்லாம் இந்த தெய்வீகமான சபையிலே அறிமுகப்படுத்திய பாலனையா அவர்களுக்கும், மற்றுமுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும், மேலும் மீண்டும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்க அத்தனை நிர்வாகிகளுக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்குமே என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல உங்களை எல்லாம் சந்திக்கிறது நான் மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். ஆன்மீகம் அப்படிங்கிறது முதல்ல லோகத்துக்கு தெரியாமல் போனதுனாலே தான் அத்தனை பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆன்மீகம் எல்லா இடத்துலையும் வியாபாரமாக போனதுனாலே தான் யாரும் தன்னை உணர முடியாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. என் மனசில் ஐயன் உதித்த உணர்வு எப்படி தோணுது அப்படின்னா, இந்த இந்திய தேசத்தில் மட்டும் இல்லாமல் அகில உலகத்திலேயும் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்துக்கிட்ட இருக்குங்கிறது என்னுடைய ஆணித்தனமான நம்பிக்கையாக இருக்குது. அதனால் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தில் இன்னும் மேலும் மேலும் நிறைய இளைய சமுதாயங்கள் எல்லாம் உருவாகணும், சமூகங்கள் எல்லாம் வளரணும், ஐயப்ப சமூகம் எல்லாம் வளரணும், ஐயப்ப குடும்பங்கள் எல்லாம் வளரணும், ஐயப்பன் தனி ஒரு மனித ரூபத்திலே எல்லா இடத்திலும் தங்கணும் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. இங்கே அருளறிக்கோ ஆசீர்வாதத்திற்கோ இல்லை வாழ்த்துறைக்கோ என்னை அழைச்சிருந்தாலும் ஐயப்பனுடைய மார்க்கத்திலே பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். இங்கே நீங்கள் நாமோ அப்படிங்கிற எந்த ஒரு பேதம் இல்லை. ஏன்னால் ஆன்மீகத்தில் அந்த ஆன்மீகம்னா முதல்ல என்னன்னு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறது, நம்மளை பற்றி அறிஞ்சிக்கிறது, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகத்துடைய நோக்கமே நம்மளை புரிகிறது, நம்மளை தெரிகிறது, நம்மளை அறிகிறது. அதுக்கு தான் இத்தனை பெரிய சங்கல்பத்திலே, மகாத்மாக்களுடைய சங்கல்பத்திலே மதங்களாகவோ மார்க்கங்களாகவோ இல்லை ஆன்மீக சட்டங்களாகவோ சடங்குகளாகவோ சம்பிரதாயங்களாகவோ சத்தியங்களாகவோ வந்தது எல்லாம். அதே தன்னை எல்லாரும் புரிஞ்சு
வரத்துக்கு தான் இத்தனை பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் இந்த பூமியிலே பிரயத்தனம் பண்ணி அவதாரம் எடுத்தாங்க. அப்படி ஆதி குருவாக இருக்கக்கூடிய சொல்லன ஐயப்பன் நமக்கெல்லாம் கிடைச்சது மாபெரும் புண்ணியம். ஐயப்பன் கிட்டே வந்தால் அந்த புண்ணியத்தை இல்லாமல் வர முடியாது. அந்த புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தொலைஞ்சு போயிட்டோம். ஏற்கனவே நம்மளை அப்படி இருந்தோம், ஆனால் இப்போ தொலைஞ்சு போயிட்டோம். இதைத்தான் எத்தனையோ மார்க்கங்களோ மதங்களோ சொல்லுது. ஆனால் எல்லாமே அவங்க புரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை புரியாத பண்ணுறாங்களான்னு தெரியல. அது அப்படிப்பட்ட ஒரு நோய் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படின்னா என்னென்ன வியாபாரத்தன்மை இல்லாமல் தன்னை அறியறதுக்கு உண்டான பாடு இல்லாமல் வெளியிலேயே நம்ம ஜீவனை வெளியில போய் நாசம் பண்ணி செத்துடக்கூடாது. அந்த சாகாத நிலையை அடையிறதுக்கு தான் பெரிய மகான்கள் எல்லாம் பாடுபட்டாங்க. தன்னை அறிஞ்சாலே சாகார நிலை இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு வாழணுங்கிற சத்தியம்தான், மரணம் கிடையாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் எல்லா மதங்களுமே தோணுச்சு. முதல்ல காமிச்சாங்க ஒரு இஸ்லாம் பெண் இந்த மாதிரிலாம் வேண்டுதல் வைக்கிறாங்கன்னு. எனக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியமாக ஐயப்பன் மார்க்கத்தில் தெரியல. ஏன்னா இது மதமே இல்லையே, இங்கே எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. தன்னை ஐயறது தவிர எதுவும் இல்லை. ஐயப்புடைய சத்தியமே தத்துவமசிதா. தத்துவமசின அகமே நாம், நாமே அகம். நான் தான் அது, அதுதான் நான். அப்போ அது என்னதுன்னு அதுதான் ஐயப்பன். ஐயப்பன் தான் நாமோ, ஆனால் நாம அப்படி இல்லை இப்போ. அப்போ அந்த நேரத்தில் அந்த விரதத்தில் நமக்கு ஐயப்பனும் ஆயிடுறோம். அந்த நேரத்தில் நம்ம ஐயப்பனும் ஆயிடுறோம். அந்த ஐயப்பன் எப்படி ஆகிறோம்? நாமோ ஐம்புலன் அடக்கத்தாலே ஆகிறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனாக இருக்கிற நாமோ நம்ம மூக்கு மூலியமா, கண்ணு மூலியமா, காது மூலியமா, வாய் மூலியமா, இல்லை இந்த உடல் மூலியமா வெளியில் போய் அப்படி போகாமல் அந்த ஏகத்தில் உள்ளே நம்ம மனசை உள்ள திருப்பி நிறுத்திட்டோம்னா அதுதான் ஐயப்பன். அந்த ஐயப்பன்கிறது ஒரு ஜீவன் முக்தர். அவங்க வாழ்ந்து பார்த்துருக்குறாங்க, வாழ்ந்து அகில லோகத்துக்கும் ஒரு சத்தியத்தை கொடுத்தாங்க. அவங்க எல்லாமே சிம்பாலிக்காக செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி நாம் இருக்கணும், அவர் வாழ்க்கையை நம்ம வாழ்வியல் ஆன்மீக வாழ்வியல் எப்படி இருக்கணுங்கிறத வாழ்ந்து காமிச்சவங்க தான் ஐயப்பன். அதனால் எல்லா கோயில்களிலுமே எல்லாமே எல்லா இறைநிலையுமே தத்துவமாக வச்சுருப்பாங்க. ஐயப்பனும் தத்துவமாக வச்சாங்க, ஆனால் ஐயப்பன் தத்துவமாகவும் வாழ்ந்தாங்க. நீங்கள் எல்லா கடவுள்கிட்டையும் பார்க்குறப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஆனால் அவங்களுடைய விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நான் பந்தல மகாராஜா கூட உட்காந்து 2 மணி நேரம் பந்தல அரண்மனையில் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நிறைய புரியாத புதிரெல்லாம் அவங்க பேசுனாங்க. அப்போ என்னை கேட்ட அவங்க கேள்வி, சுவாமி நீங்கள் வேறு எந்த நீங்கள் கணாபத்தியமோ இல்லை கௌமாரமோ இல்லை சைவமோ இல்லை வைணவமோ சாக்தமோ இல்லை சௌரமோ 6 வகை சமயம் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம், எதுலையாவது நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களே எதுலையாவது அவங்களுடைய பாரம்பரியம் இருக்கிறதான்னு கேட்டா. நாங்கள்லாம் ஐயப்பன் வாழ்ந்ததுக்கு சாட்சியாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதனாலே ஐயப்பன் தத்துவம் மட்டும் இல்லாமல் சத்தியமாகவும் வாழ்ந்தது தான் நமக்கு எல்லாமே. பிரம்மச்சரியம் தான் எங்கள் அடிப்படை. வேறு எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு விரதம் சொல்லி இருக்கும், ஆனால் பிரம்மச்சரிய விரதம் கிடையாது. அங்கே இந்த பிரம்மத்தை ஆச்சாரப்படுத்தல் தான் உலகத்தினுடைய அத்தனை மகாத்மாக்களுடைய நோக்கம். அந்த பிரம்மத்தை யார் ஒருத்தர் ஆச்சாரப்படுத்துகிறாங்களோ அவங்க பிரம்மச்சாரி. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது இல்லை பிரம்மச்சாரி, பிரம்மத்தை ஆச்சாரப்படுத்துறது தான். அப்படி பார்த்தால் நமக்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடிய ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்துக்கு தான் நாம் உணவு முறை எப்படி இருக்கணும், உடை முறை எப்படி இருக்கணும், உணர்வு முறை எப்படி இருக்கணும், நமக்கு எல்லாம் காட்டி கொடுத்தது எல்லாம் ஐயப்ப தத்துவங்கள் எல்லாம். ஆனால் என்னுடைய பார்வையிலே ஒரு பக்கத்திலே மிக பிரம்மாண்டமான ஐயப்பன் சத்தியங்கள் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அது அறிவார்ந்த நிலையில் இல்லாமல் மூடத்திலேயே போயிட்டு இருக்கோங்கிற ஒரு அறியாமையில் போவோமோன்ற பயமும் இருக்குது. இனி வரும் காலம் ஆண்கள் மட்டும் இல்லை, அகில லோகமும் பெண்களும் ஆண்களுக்கு இணையாக ஐயப்பன் வாழ்விலே வரக்கூடிய காலம் இனி காத்துட்டு இருக்கு. ஐயப்பனையா பேசுகிறப்ப சொன்னாங்க அந்த கோவில் பற்றின அன்னதானத்தை பற்றின. அப்போ கூட காலையில் கொடியேற்றப்ப அந்த சங்கல்பமெல்லாம் வச்சாங்க. அது எனக்கு பெருசாக படலை. அது எனக்கு எது பெருசாக படலை, இந்த கேஸ் ஜெயிச்சிருமா அப்படின்னு. சத்தியமாக ஜெயிக்கத்தானே போகுது. அதில் நமக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? ஒரு சத்தியத்துக்கு சத்தியம் என்றைக்கும் தோக்காது. தோத்த மாதிரி தெரியும், என்றைக்குமே தோக்காது. ஐயப்பன் தானே நடத்துறது எல்லாமே.
நம்ம ஒன்றும் நடத்தலையே. அப்போ கேஸ் நம்ம பேர்ல இல்லையே, ஐயப்பன் பேர்ல தானே. ஐயப்பன் பேர்ல கேஸ் இருக்கிறப்போ அது எதுக்கு? எல்லாத்துக்கும் புத்தி புகட்டத்துக்கு தான், எல்லாத்துக்கும் புத்தி வரணுக்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி ஐயப்பன் பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையெல்லாம் கொஞ்சம் தட்டி இனி கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கிறதுக்கு தான், இனி நம்ம தூங்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், அந்த சத்தியத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே வரணுங்கிறதுக்காகத்தான், அந்த விழிப்பு நிலை நமக்குள்ளே வரணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பாடம் எல்லாமே. அதனாலே சொன்னாங்க, இப்போ ஐயா சொல்கிறப்போ ஐயப்பன் ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்களே, எல்லா நிகழ்ச்சிகளையும் போட முடியாதுன்னு. போட்டால் இந்த நேரம் தாங்காது, அது இனி நிறைய வரணும், இனி நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டுட்டு வரணும். அதனால் ஐயப்பன் சத்தியம் ஏதோ இது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பார்வையிலே எப்படி தெரியுதுன்னா, இது ஒரு ஆன்மீகத்தை பரப்ப வந்த இது ஒரு ஐயப்பன் மதமாக கூட ஃபியூச்சரில் மாறிடும். மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு, சாதாரணமாக வரலை. அதனால் ஐயப்பன் காத்துட்டு இருக்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் அவனே தான். அவன் உணர்ந்தா அவன், உணராட்டி நாமும். அந்த உணரத்துக்கு தான் இவ்வளோ பெரிய பாடு. ஏதோ நம்ம வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு இருமடி தாங்கி 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்தது பெருசு கிடையாது. அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லாமல் அப்பப்போ ஐயப்பனை ஞாபகப்படுத்தி தான் ஐயப்பனாவை வாழ்கிறதுக்காக அந்த தத்துவசி கொள்கையை நிலைநாட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டேன், நான் விஸ்வநாதன் ஐயாட்ட கேட்டேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பக்தரெல்லாம் இல்லை கேட்டேன், இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிர்வாகிகள் சொன்னேன். அதனாலே இந்த நிர்வாகிகள் சொன்ன ஐயப்பனுடைய குடும்ப தலைவர்கள் நீங்கள் எல்லாம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்ப தலைவர் நல்லா இருக்கணும். அதுபோல ஐயப்ப சேவா சங்கம் வளரணும்னா அந்த நிர்வாகிகள் நல்லா இருக்கணும். முதல்ல அந்த நிர்வாகிக்குள்ள முதல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். ஆனால் எனக்கு நீங்கள் என்ன தவறாக எடுத்துக்க வேண்டாம், பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டு இருக்கு, ஆனால் பத்தாது. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் மிக பிரம்மாண்டம் வளர்ந்துட்டு இருக்கு, ஆனால் பத்தாதுன்னு என்ன சொல்றேன்னா, என் பார்வையில் 10% தான் இருக்கு. மீ 90% எங்கேன்னு கேட்டால் அது நீங்கள் நிறைய நாம் 90% இருக்குன்னு நினச்சோம்னா உட்காந்து போயிடுவோம். 10% தான் இருக்கிறோம். அன்னதானம்ங்கிறது உங்களுக்கு முதல் வாயில், முதல் வாசப்படி. அது நீங்கள் அழகாக நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் உடம்பு தேவை, அதுக்கு மருத்துவ முகாமல் நடத்திட்டு இருக்கிறீங்க, எத்தனையோ சேவைகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இறை சார்ந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் தேவைதான். ஆனால் எத்தனை சேவை பண்ணாலும் ஐயப்பன் சேவை நமக்குள்ள இருக்கான்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் வெளி சேவை. தன்னை அறியறதுக்கு முதல்ல ஐயப்ப சேவை தேவை. சங்கத்தின் பேரே ஐயப்ப சேவா சங்கம். அந்த ஐயப்ப சேவம்ங்கிறது வெளியில கிடையாது, நமக்கு உள்ளே தான். அந்த உள்ளே போற அந்த அத்வைத மார்க்கத்தில் தத்துவமசிக்காக அந்த ஐயப்பன் சேவையை தினமும் எந்த ஒரு ஐயப்ப பக்தனும் 4 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. முதல்ல 4 மணிக்கு மேலே தூங்குன நம்ம ஐயப்பன் பிள்ளை இல்லை, ஐயப்ப பக்தனே இல்லை. அப்போ அந்த 4 மணிக்கு மேலே எந்திரிச்சு இந்த ஐயப்ப பக்தர்களை செஞ்சா அகில லோகமே தாங்காது, எந்த பிரச்சனையும் இந்த தேசத்துக்கே வராது. நம்மளுடைய சக்தியை இந்த லோகத்துக்கெல்லாம் கொடுக்கணும், நாம் எல்லாம் ஐயப்பன் ஆகணும். அப்படித்தான் இந்த வாழ்க்கை முறை வந்துச்சு. அதனால தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா பக்கத்தில் நமக்கு, இன்னும் நார்த்தில் எல்லாம் சொன்னாங்க, வெளி நாட்டிலெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் கூட பத்தாது. காரணம் குடும்ப தலைவனுடைய உழைப்பு பத்தலை. அந்த பத்தலை என்ன தனக்குள்ளே போகிறது மட்டும்தான். இன்னும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு உண்மையும் சொல்லணுன்னா, நாம் எல்லாம் உங்களை மாதிரி ஏதோ சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி ஐயப்ப ஃபேமிலியில் வரல. ஆனால் சின்ன வயசில் 12 ஆண்டுகளில் என்னுடைய ஆன்மீக பயணம் தொடங்கிச்சு. 12 வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒவ்வொன்றா பார்த்து எல்லாத்துலேயும் பார்த்து தேடி கடைசியில் யோகத்தில் போய் சித்த மார்க்கத்தில் வந்து சித்த நெறியை பிடிச்சி தவத்திலே 9 நாள் 18 நாள் 27 நாள் 36 நாள் வரைக்கும் யாரையும் பார்க்காம பேசாம தூங்காம சாப்பிடாம பிரஷ் பண்ணாம குளிக்காம தவத்தில் அப்படியே போயிடுவோம். வெளியில் வரைப்போம் ரொம்ப ஸ்லிம்மாக ஒல்லியாக வருவோம். வெளியில் வரைப்போம். அப்போ அதுக்குள்ளே உணர்ந்து பார்த்த எல்லா வேதமும் சொல்றது எனக்கு பிடிச்ச விஷயங்களிலே மார்க்கங்களிலே சொன்னமே, சைவமோ வைணவமோ இல்லை சாக்தமோ சௌரமோ கௌமாரமோ எத்தனை வழி வந்தால் கூட அத்தனையும் தூக்கி ஒன்றுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறது தான் இந்த ஐயப்ப தத்துவம். நீங்கள் ஐயப்பனை பிடிச்சா சிவத்தையும் உள்ள உணர்ந்துடலாம், வைணவ பெருமாள் இருக்கிற அவரையும் உணர்ந்துடலாம், சக்தியாக இருக்கக்கூடிய சாக்தத்தையும் உணர்ந்துடலாம், அதே மாதிரி முருகனையும் கௌரமாரத்தையும் உணர்ந்துடலாம், சௌரமாக இருக்கிற சூரியனையும் உள்ள உணர்ந்துடலாம். அத்தனையும் உள்ளடக்கின ஒரு சத்தியமாக இருக்கிறது ஐயப்ப தத்துவம். அதனால ஐயப்ப தத்துவத்தை இங்கே பேசுறது
இன்னொன்று, எந்த மார்க்கத்திலே போனாலும் கூட நீங்கள் ஏதோ கோவிலுக்கு போனால் ஒரு காசு போடலாம், அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் பூ வாங்கிக்கலாம், பிரசாதம் வாங்கிட்டு வரலாம். ஐயப்பன் தத்துவத்தில் அப்படி இல்லையே. பஜன்ஸ், அந்த பஜனை என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? ஐயப்பன் பேரை சொல்லி செஞ்சால் உங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சத்தியமும் சொல்லாத விஷயங்களிலே எல்லா பஜன்ஸ் இருக்குது. ராம்நாம் இருக்குது, சிவநாம் இருக்குது, இல்லை வைணவத்திலே எல்லாம் எதை எடுத்துக்க நீங்கள் கௌமாரத்திலே சுப்பிரமணிய ஞானத்தில் எத்தனையுமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஐயப்ப பஜன்ஸ் ரொம்ப எளிமை, ரொம்ப ரொம்ப எளிமை. நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி ஐயப்ப பஜன்ஸ். அதனாலே ஐயாட்ட கேட்டேன்னா, தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இந்த மாதிரி ஐயப்ப சேவா சங்கத்துக்கெல்லாம் கோவில் இருக்கான்னு கேட்டேன். அதனால கோவில் கட்டுறது அடுத்த முயற்சியாக இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு சங்கத்துக்கும் உண்டான ஒரு மாவட்டத்தினுடைய தலைமையத்தில் ஒரு பெரிய கட்டடம் வேணும். அதில் காலையிலையோ இல்லை மாலையிலையோ கட்டாயமாக ஐயப்பன் நாமத்தை ஜபம் பண்ணணும், ஐயப்பன் பஜன்ஸை நம்ம வச்சுக்கிடணும். அதை கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசை. ஐயப்பனுடைய ஆசை கூட என்னுடைய பிரார்த்தனை இன்னும் கூட மேலும் உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்திற்கான தனி இடம் இருக்கணும். அதில் நீங்கள் சேவை பண்ணலாம். நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், எத்தனையோ சேவை பண்ணலாம், ஆனால் ஐயப்ப சேவைக்கு ஈடாகாது. அந்த ஐயப்ப சேவைங்கிறது தனக்கு உள்ளே இருக்கிற ஐயப்பன் நீங்கள் பார்க்கறதுக்கு தான் முடியணும். அதை நீங்கள் செய்யுங்க. அது இருந்தால் தான் நம்ம ஆன்ம பலம் பெறும், மனோபலம் பெறும், லோகத்திலே அனைத்தும் நடக்கும். அதனால் இதெல்லாம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கங்கள் எல்லாம் ஒரு நேரத்தை குறிக்கணும். இந்த மாதிரி சகோதர சகோதரங்களே அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி கூட்டு ஜெபம் 4 மணிக்கா இல்லை 4:30 மணிக்கா இல்லை வேண்டாம் 4 மணிக்கு எந்திரிச்சுக்கோ, 5 மணிக்கா இல்லை 5:30 மணிக்கா, 5:30 மணிக்கு நாம் அகில லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஐயப்ப பக்தர்களுமே ஐயப்ப நாம சொல்லக்கூடிய ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் எல்லாரும் கூடி பண்ணணும், எல்லாரும் கூடி பண்ணணும். எல்லா மதங்களுமோ மார்க்கங்களுமோ எதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சத்தியத்தை உணர்ந்த நமக்கு அந்த உணர்வு புரியலையாங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலாக உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரு ஆதங்கமாக இருக்குது. அதனால நம்ம இங்கே பேசுறது உங்களெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. அதனால் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பங்களிப்பாக நாமோ கொல்லிமலை அடிவாரத்தில் தத்துவமசி ஞானபீடங்கிற பேரில் எத்தனையோ மார்க்கத்தில் கடந்து வந்து எத்தனையோ தவத்தையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை மற்ற இடத்துலையோ இல்லை பேசி பார்த்து இல்லை செஞ்சாலே கடைசீட்டில் நாம் வந்து உட்காந்து இப்போ இருக்கிறது தத்துவமசி ஞானபீடத்தில் ஐயப்ப சத்தியத்தை உலகத்தை கொண்டு போகிறதுக்கு தான். அதனால் அந்த அகில லோக சத்தியத்தை கொண்டு போகணுன்னா, லோகத்துக்கு கொண்டு போகணுன்னா உங்கள் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவையாக இருக்குது. அதனால தத்துவமசி ஞானபீடத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்துக்கான வேண்டி அவங்களுக்கு என்ன இடம் வேணுமோ நாம் தர தயாராக இருக்கிறோம். அந்த பஜன்ஸுக்காக வேண்டியோ தவத்துக்கான வேண்டியோ இல்லை கோவில் கட்டுக்காக வேண்டியோ எத்தனையுமே நாம் செஞ்சிட்ருக்குறோம். இப்போது ஆரம்பிச்சிட்டோம். 25 கோடி எஸ்டிமேஷனில் ஐயப்பன் கோவில் ஒரு கருங்கலிலே இந்த தமிழ் தேசத்தில் வரணுங்களுடைய ஆசை. அதுக்காக அந்த முயற்சி எல்லாம் இத்தனை ஆண்டுக்கால என்னுடைய தவப்பாடு அத்தனையும் ஐயப்பன் கோவில் கட்டுறதுக்காக வேண்டியும் ஐயப்பன் சத்தியத்தை அகில லோகத்துக்கு கொண்டு போவதற்காக வேண்டித்தான் என்னுடைய முதல் பிரயத்தனம் வச்சிருக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை, உங்களுடைய சக்தியும் தேவை. அதுக்கு ஏதோ வெறும் ஐயப்ப பக்தராக இருந்தால் மட்டும் பத்தாது, ஐயப்பனை தனக்குள்ளே உணர்ந்து தான் இருக்கணும். அதனாலே நம்ம இங்கே தனிப்பட்ட முறையில் இருந்தால் சில விஷயங்கள் நம்ம நிறைய ஷேர் பண்ண முடியும். இது பொது இடமா இருக்கிறதுனால குறைகளை பற்றி பேச முடியல, நிறைய பற்றி தான் சொல்ல வேண்டி இருக்குது. அதனால் இன்னும் எத்தனையோ நம்ம நிறைய பேசலாம். கண்டிப்பாக அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்துக்கூட நான் தொடர்ந்து இணைஞ்சி நான் உங்கள் கூட எல்லாம் பணியாற்றணுக்கு ஆசைதான். அதனால் ஐயப்பன் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குது. நான் மீண்டும் சொல்கிற விஷயம், இதுவரைக்கும் போனது இல்லை ஐயப்பன் சத்தியங்களில். இனிமே வேற மாதிரியான ஒரு பாய்ச்சல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உணர்ந்தால் தான் முடியும். உணராத வரைக்கும் அதை நீங்களுக்குள்ளே தெரிஞ்சிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. மீண்டும் சொல்கிறதெல்லாம் முக்கியமாக இந்த தமிழ் தேசத்தில் எத்தனையோ நிர்வாகிகள் செய்திருந்தாலும் நான் கேள்விப்பட்ட விதத்திலே நம்ம தலைவர் ஐயா இருக்கலாம், இல்லை பொருளாளர் ஐயா இருக்கலாம், யார் இருந்தாலும் ஐயப்பன் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டப்போ ஒருவேளை அவருக்கு பேர் ஐயப்பன் வச்சனால என்னமோ தெரியலை, அவர் உட்காரது கூட அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் சாம்பிளாக எளிமையாக இருந்துட்டு நிறைய காரியங்களை பண்ணதை நான் கேள்விப்பட்டேன். அவர் அகில பாரத ஐயப்ப சேவாத்தினுடைய தேசிய தலைவராக இருந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கேரளத்தில் அதே மாதிரி சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கெல்லாம் மிகப்பெரிய செயல்பாடு பண்ணதை கேள்விப்பட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் பற்றி நான் அறிஞ்சிக்க தான் முடியுது, ரொம்ப இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர்த்த நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கங்கள்
இனி வரும் காலம் மாதிரி இருக்காது. உங்களுடைய பிரயத்தனம் எல்லாம் இன்னும் வேகமாக இருக்கணும், நிறைய கொண்டு வரணும், நிறைய செயல் பண்ணணும். இல்லாட்டா வியாபாரமாக இருக்கிற ஆன்மீகம் இன்னும் படு வியாபாரமாக போயிடும். ஆன்மீகம் முழுக்க வியாபாரம் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் வைக்கலாமா, இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, ஒரு ஆன்மீக அமைப்பை உருவாக்கிடலாம் அப்படின்னா நிறைய காசு வந்துடும், நிறைய சம்பாதிக்கலான். இன்னைக்கு முழுக்க முழுக்க வியாபாரத்தில் நம்பர் 1 இருக்கிறது ஆன்மீகமாக இருக்குது. அதெல்லாம் உடைத்தெறியக்கூடிய தகர்த்தெறியக்கூடிய சத்தியமாக அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்துக்கு ஐயப்பன் மிகப்பெரிய ஒரு கட்டளை இட்டிருக்காத நினச்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் செய்யணும் தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன். அதனால நிறைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் பேசுகிறதா இருக்காங்க. திரும்ப சொன்னாங்க சால்வையை பற்றி சொல்கிறப்போ ஐயப்பன் சால்வை போட்ட ஆசீர்வாதம்னு. என்னோட ஆசீர்வாதம் ரொம்ப சின்னது தானே, ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் தானே பெருசு, நாம் ஒரு கருவி தானே. அதனாலே இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஐயப்பனையோடைய ஆசை என்கிட்ட சொல்கிறது என்னென்ன, எல்லாத்துக்கும் தோளிலையும் ஐயப்பன் சால்வை தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு அது எவ்வளோ ஆகும், எங்கே ஆர்டர் பண்ணணும், இது என்ன இது பெரிய விஷயமா, வரப்பை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறமே சொன்னோம். அதனால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா போட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சிட்டு உங்கள் சென்னை சார்ந்த இல்லை இந்த அமைப்பு சார்ந்த எல்லாத்துக்கும் முன்னால் பார்க்குறதுக்கு வயசான மாதிரி இருந்தால் கூட அவர் 18 வயசு இளைஞன் மாதிரி அவருடைய செயலெல்லாம் இருக்கிறத பார்த்து எனக்கு பூரிப்பாக இருக்குது. இதே மாதிரி சேலத்தில் பாலன் ஐயா அவங்களே பார்த்தா அப்படித்தான், அவரை பார்த்தா மாநாடு நம்ம பண்ணினோம், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அப்படி கூட்டத்தில் 370 பேர் எவ்வளோ பேர் வேணும்னு கேட்டாங்க. இது என்னது ஐயப்ப பக்தன், உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபங்க்ஷன் நீங்களாக தானே பண்ணணும், நான் தான் இங்கேயும் இல்லை அங்கேயும் நான் தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ நடத்திடுவேன்னு சொன்னார். உடனே ஃபோன் பண்ணாங்க, பேசினாங்க, வர வச்சாங்க. 350க்கு மேற்பட்ட அந்த நிர்வாகிக்கு சார்ந்தது இந்த ஐயப்ப சேவா சார்ந்தவங்க எல்லாம் வந்து நிறைய சேவை பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அது அமைந்தது. அதனால் இனி தொடர்ந்து பெரிய பெரிய மாநாடுகள் நடத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய குருசாமிகள் மாநாடு நடத்தணும், குருசாமியுடைய கடமைகளை அவங்களுக்கு எடுத்து உரைக்கணும், இளைய சமூகங்கள் எல்லாம் சமுதாயத்தில் எல்லாம் வெளியே கொண்டுட்டு வரணும். அதுக்குண்டான பாடு நிறையா இருக்கணும். ஏதோ நம்ம சின்னதாக இது வரைக்கும் போனது போதும், ஆனால் இனி பத்தாது. அதனால் நிர்வாகிகளாக உங்ககிட்ட நான் கேட்குறது எல்லாமே ஐயப்பன் கிட்ட சொல்கிற சங்கல்பமாகவும் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம சொன்ன மாதிரி இனி உங்கள் தவத்தை கூட்டுங்க, உங்கள் பஜன்ஸை கூட்டுங்க. டெய்லி வாரம் மாதம் இப்படி வருஷம் முழுக்க தொடர்ந்து நீங்கள் பண்ணுற சேவைகளிலே அதுவும் முக்கியமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல ஏக ஐயனாக இருக்கிற ஐயப்பனுக்கும் இங்கே சேலத்திலிருந்து கூட்டி வந்த அந்த ஐயப்பனுக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த சென்னையில் உங்களை எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற வழிநடத்துகின்ற அந்த பெரிய ஐயப்பன் ஐயா அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிற நமஸ்கார். நன்றி திரு சித்தயோகி பிரம்மஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிகள் அவர்களுக்கு பிரணாமங்கள். அவர்கள் தத்துவமசியுடைய தத்துவத்தையும் ஷண் மதங்கள் அதோடைய தத்துவம் ஐயப்ப தத்துவத்தினின் சாரத்தையும் நமக்கு சிறப்பாக விளக்கினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 10% தான் நாம் இதுவரை சேவை செய்திருக்கிறோம், 90% சுவாமி சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மீட்டிங்களுடைய பத்திரிகையை பார்த்துட்டு நல்லா பேசுகிறவங்களாம் யாராவது வருவாங்களான்னு என்னை நிறையா போயிட்டாங்க. ஏன்னா நம்ம பேச்சாளர் மணிகண்டன்லாம் வரத்தை பார்த்துட்டு நல்ல பேசுகிறவங்களாக கூப்பிட்ருக்கலாம், நம்ம அவங்களும் பேசுவாங்க. ஆனால் சுவாமிஜி பேசுகிற மாதிரி இதயத்தினுடைய ஆழத்துலேருந்து பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பாலன் சுவாமிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நேற்றுக்கு இரவு அவங்கள ரூமில் போய் சந்தித்த போதே இந்த சப்ஜெக்ட்லாம் தத்துவமசி பேசினாங்க. எனக்கு ஒரே ஒன்று தான் ஞாபகம் வருது. சுவாமி விவேகானந்தரை பல அயல்நாட்டுக்கு போயிருந்த பொழுது ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் உங்களை மாதிரி நாங்கள் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், எங்களுக்கு ஞானம் வரணும், நாங்களும் பகவானை பார்க்கணுன்னாரு. அவர் ரொம்ப தயக்கமாகவே இருந்தார். நான் சொல்லுவேன், இந்தியர்களாலேயே கடைப்பிடிக்க முடியுமான்னு தெரியல, உங்களால் அது முடியவே முடியாது. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கடைப்பிடிச்சிடுறோன்னாரு. யாரும் மேரேஜ் பண்ணிக்காதீங்க, திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ சுவாமிஜி வந்து ஒரு 25 கோடியில் ஒரு கோயில் கட்டுறாரு, இவ்வளவு ஃபேமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால்
நாங்கள் அந்த நிலைமையை கடந்து இந்த சம்சாரங்கிற சாகரத்தில் மாட்டிட்டு நாங்கள் தத்தளிக்கிறோம். சுவாமிஜி மாதிரி இருந்தோம்னா நாங்கள் அவங்க பின்னாடியே வந்திருப்போம். இதுதான் உண்மை. இருந்தாலும் நீங்கள் கொடுத்த இந்த மோட்டிவேஷன் எங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா ஐயப்ப சேவா சங்கத்தில் அங்கங்கே சபரிமலையில் இதெல்லாம் போனோன்னு அப்படியே ஒரு தொய்வு ஏற்பட்டது. அதுக்காக தான் இந்த பல இடங்களில் ஆரம்பித்தோம். இப்போ அன்னதானம் ரொம்ப பெரிய அளவில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நீங்கள் கொடுத்த இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அடுத்த ஆண்டு எங்களுக்கு சபரிமலையிலையும் எல்லாம் கிடச்சிரும். இங்கேயும் வந்து இன்னும் பல இதில் சொல்லுவோம், பல சேவைகள் செய்ய ஆரம்பிப்போங்கிறத தெரிவிச்சுட்டு, நீங்கள் இதற்காக நீங்கள் கொல்லிமலை அடிவாரத்திலேருந்து எங்களுக்காக வந்து நேற்று இரவே வந்து தங்கி அனைவருக்கும் உங்களுடைய அருளாசியோடு சேர்ந்த பையெல்லாம் வழங்கினதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.